பசுமை சேனல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செவலப்புரத்தை சேர்ந்த வசந்தி அம்மாவை தான் பார்க்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 வருஷமா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஏக்கர் தான். அந்த 3 ஏக்கரையும் முழுசா பயன்படுத்தி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அம் ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் இவங்க பண்றது. ஆடு, மாடு, கோழி, அப்புறமா வந்து காய்கறி பயிர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பழப்பயிர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லு பண்றாங்க. முயல் பண்றாங்க. வாத்து பண்றாங்க. அ இந்த மாரி பல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 ஏக்கர் வந்து ஒரு இடம் கூட விடாம விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு 3 ஏக்கருக்கு தேவையான உரங்கள வந்து இவங்க தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெளியில எதுவுமே வாங்குறதில்ல. தே அதாவது இங்க பண்ணையில உற்பத்தி பண்ண முடியாத விஷயங்கள மட்டும் வெளியில வாங்கிக்கிறாங்க. மத்தபடி உங்க பண்ணையில இருக்கிற கழிவுகளே பயன்படுத்தி இயற்கை உரங்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன இயற்கை உரங்கள் தயாரிக்கிறாங்க? அது எப்படி வந்து பயிர்கள் குடுக்குறாங்க? பயிர்கள் குடுத்தா உண்மையிலே நல்ல பலன் கிடைக்குதா? அப்படின்னு நெறைய கேள்விகள வந்து நம்ம வசந்தி அம்மாட்ட கேட்க போறோம். அதுல அவங்க என்ன மாரி பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. என் பேர் வசந்தி, விழுப்புரம் மாவட்டம் ஏழ்மலையனூர் ஒன்றியம், தாலுக்கா, சவளப்புரம் கிராமம். அம்மா நீங்க சொல்லியிருந்தீங்க 3 ஏக்கர்ல வந்து ஏக்கர் முழுக்க முழுக்க பல பயிர் ஒரு பயிர் பண்ணாம பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான உரங்கள்லாம் வந்து நீங்களே தான் தயார் பண்றீங்க அப்படிங்க. என்னென்ன உரங்கள்மா நீங்க உங்க பண்ணைக்கு பயன்படுத்துவீங்க? இதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனப்பா, இந்த பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், இந்த மீன் அமிலம் போட்டிருக்க பாருங்க. இது மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்ன எப்படி தயாரிச்சீங்க சொல்லுங்க. அதாவது இது வந்து 2 கிலோ மீன், கழிவு இருக்கு பாருங்க. கழிவு மீனுன்னா அந்த கட் பண்றாங்க பாருங்க, அது 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். போட்டு இது மாதிரி கலக்கி வச்சு மூடி வச்சிருவோம். நாங்கள் ஒரு 60 நாளுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு வருஷம் கூட வச்சிருக்கலாம், நம்ம தேவைக்கு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 60 நாள் தயாராகிடும். 60 நாள் தயாராகிடும். இருந்தாலும் நாங்கள் 60 நாள் எடுத்துற மாதிரி வைக்கிறது இல்லை. எப்பயுமே நாங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு தேவையானது போட்டு வச்சுப்போம் எப்பயுமே. எவ்வளோ தேவைப்படும் உங்கள் பண்ணைக்கு? எவ்வளோ தேவைப்படும்? அதாவது எப்படி சொல்றது, நான் நிறைய பண்றதுனால கணக்குன்னு பண்ண மாட்டேன். ஒரு வருஷத்துல ஒரு 10 கிலோ அளவுக்கு போட்டு வச்சிருவேன். அது எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. 10 கிலோ நாட்டு சக்கரை, 10 கிலோ மீன் அமிலம் போட்டு. இது அப்படியே தேய்க்க வேண்டாம், அதெல்லாம் வடிகட்டி இது வடிகட்டணும். எப்படி பண்ணணும் அதை சொல்லுங்க. இது 60 நாளுக்கு அப்புறம் இது ரெடி ஆயிடுது. இருந்தாலுமே என்கிட்ட நான் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எடுப்பேன். ஏன்னா காரணம்னா கொஞ்சம் வீரியத்தன்மை அதிகமா இருக்கும்ன்றதுனால. இது எத்தனை மாசம் ஆயிருக்கு? இப்ப போட்டு ஒரு 30 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்கு. ஆமா, அது காமிக்கலன்றதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி போட்டதெல்லாம் எனக்கு இப்ப சாகுபடி டைம் வந்துட்டதுனால சரின்றதுனால இப்ப குறைச்சி வச்சுக்கிறேன். இப்ப இது நாத்து விடுறதுக்கு ஆகும் எங்களுக்கு அடுத்த வாட்டி. வளர்ச்சி இது பூச்சி விரட்டும், பயிர் வளர்ச்சிக்கு அதுக்காக போறோம். பயிர் வளர்ச்சிக்காக. அதாவது இந்த கெமிக்கல் போடுறவங்க இந்த யூரியாலாம் போடுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அத மாதிரிதான் இது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப தர வழியா கொடுக்குறது எப்போனாலும் கொடுப்போம். மேல அடிக்கிறது மட்டும் காலையில அடிப்போம். அது பூச்சிலாம் மேல இருக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்துல இது இருந்தாக்கா விரட்டுறதுக்கு தான் நம்ம அடிக்கிற மாதிரி, சாவறதுக்காக இல்லை. இப்போ கெமிக்கல் இருந்தாக்கா நம்ம எப்போ வேணாலும் அடிச்சாலும் அது செத்து போயிடுது. இது அப்படி கிடையாது, நம்ம விரட்டுறோம் பூச்சை. அதனால காலையில பூச்சிலாம் மேல இருக்கும். அந்த நெல்லு பயிர்லையோ மல்லாட்டிலையோ அந்த மிளகாயிலையோ எப்பயுமே மேலதான் இருக்கும் காலையில. அதனால காலை டைம்ல அடிச்சோம்னா நம்ம அதை விரட்டுறோம். நன்மை செய்யற பூச்சி இருக்கும், தீமை செய்யற பூச்சி விரட்டுறோம். நம்ம வேற ஒண்ணுல பூச்சி நம்ம கொல்லல, அதனால அடிக்கிறது. இப்போ வந்து இதால வந்து எந்த பூச்சி சாவறதுக்கான இது கிடையாது இதுல. இது வந்து எனக்கு வந்து வளவனூர்ல இருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க இப்பதான். ஏன்னா மக்கள் டிவில வந்து எடுத்தாங்க. அவங்க குரூப் பஞ்சகாவியான்னு சொல்லி அவங்க இலவசமா நம்மளுக்கு கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. கனிமொழின்றவங்க ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அவங்க அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, 3 கிலோ சாணம், 3 கிலோ கோமியம், 1/2 கிலோ நாட்டு சக்கரை. அவங்க வந்து அதாவது தாய் தருவோம்னு அவங்க ஒரு 1/2 லிட்டர் கொடுத்தாங்க. அதை இதுக்கப்புறம் அவங்க வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு புதுசு இல்லையா, ஏன்னா நான் என் மெத்தடு வேற இல்லைங்களா, அவங்களுடைய மெத்தடு வேற மாதிரி இருக்குது. அதான் நாங்கள் தான் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் அதை மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா. இது வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒன்னே போதும், குரூப் பஞ்சகாவியான்றது போதுன்றாங்க. எனக்கு அதுக்கான புரிதல் தெரியல. நான் மக்கள் டிவியில் போட்டதுனால அவங்க என்னை உடனடியே வர வச்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் கழனி வந்து பார்க்குறேன். வளவனூர். அங்க ஒரு கனிமொழின்ற ஒரு மேடம் கொடுத்துருக்குறாங்க. வள்ளலாருன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு இது பேசி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க. நேற்று எடுத்துன்னு வந்திருக்கிறேன்.
இது அழிச்சா என்ன மாதிரி நன்மை இருக்குன்னு சொன்னாங்க? அவங்க ஆமா இது வளர்ச்சி, பூச்சி விரட்டுறது, மகசூல் நிறைய கிடைக்கிறது எல்லாமே இந்த குரூப் பஞ்சகாவியால இருக்குதுன்னு சொல்றாங்க. வேற தேவையில்லைன்றாங்க. அதாவது இப்ப நம்ம மீன் அமிலம் தயார் பண்றோம், முட்டை அமிலம் தயார் பண்றோம், பஞ்சகாவியா பண்றோம், ஜீவாமிர்தம் பண்றோம். இதுதான் நான் பண்றேன். எல்லாமே கன ஜீவாமிர்தம் அது இது சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. இதை மட்டும் தான் நான் பண்றேன். இதெல்லாம் தேவையில்லை, இது ஒன்னே போதும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாப்பாவை கூப்பிட்டுருக்குறேன். அவங்கள பார்த்து இன்னைக்கு அதை ரெடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ போட்டுறதுக்காக தான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இன்னைக்கு. இப்போ நீங்கள் வந்துடுவேன். இப்போ இந்த வேலையில் இருக்கிறோம். ஏன்னா அவங்க வீடியோ ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு அதையும் பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ நம்ம பஞ்சகாவியா பண்ணுறோம், மீன் அமிலம் பண்ணுறோம், ஜீவாமிர்தம் பண்ணுறோம், கன ஜீவாமிர்தம் அது ஏதோ சொல்கிறாங்க. கன ஜீவாமிர்தன்றது இன்னும் நான் பண்ணலை. அதெல்லாம் வேணாமே, பஞ்சகாவியா பண்ணுறோம், அதெல்லாம் வேணாம், இது ஒன்றே போதுன்றாங்களேன்னு பார்க்கலான்னு இருக்கிறேன். சரிம்மா, இப்போ நீங்க 3 ஏக்கர் பண்றீங்க. இந்த 3 ஏக்கர் பண்ண நீங்க தனியால பண்றீங்க, உங்களுக்கு யாரும் உதவி செய்யறாங்களா? செல்வி, அதாவது இந்த 3 ஏக்கரா பண்ணை வந்து நான் மட்டும் இல்லை, கூட இவங்க செல்வின்றவங்க சேர்ந்து தான் பண்ணுறோம். ஆம்பளைங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. எல்லா வேலையுமே நாங்கள் 2 பேர் தான் பண்ணிப்போம். ஆனால் இவங்க இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவங்க செயல்படுவாங்க, நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க நாங்கள் 2 பேர் தான் எல்லா வேலையுமே பார்த்துப்பாங்க. அண்டை வெட்டுவாங்க, நாற்று நடுவாங்க, எல்லா வேலையும் செய்ய தெரியும் அவங்களுக்கு. அம்மா வணக்கம்மா. வணக்கம் உங்க சார். பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் செல்வி சார். செவலபுரம் கிராமம். நீங்க பிறந்த ஊர் தான் இங்கே தானா? ஆமா, இதே ஊர் தான். செவலபுரம் தான் பிறந்தது வளர்ந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதே ஊர் தான். எல்லாமே இங்கே தான். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். பையன் மட்டும் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாதான். நான் பண்ணல. பேர பசங்க இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி. என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்க? நான் படிக்கல சார். நானும் படிக்கல. எங்க அப்பா அப்போ படிக்க வைக்கல எங்களை. அப்போ அதான் ஒரு கடை வச்சுருந்தாரு. எங்கள் பாப்பாலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதை வச்சிருக்கிறதுக்காக எங்களை நிறுத்திட்டாங்க. அம்மாலாம் கூலி வேலைக்கு போவாங்க. அப்பா ஒரு கடை, மல்லிகை கடை மாரி வச்சுருந்தாரு. அந்த கடையில் போய் அவர் இருந்தாங்க. அதனால் குழந்தைய எங்கள் தங்கச்சி வச்சுருக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கே போகல. ஸ்கூலுக்கே எங்கள் அப்பா அனுப்பலை. அப்படியே இருந்துட்டோம். நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த விவசாய வேலை குழந்தைல இருந்தே தான்? ஆமா, இதே தான் எங்களுக்கு. அப்ப இந்த வேலைக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது? புதுசு கிடையாது, எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நான் வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு. நீங்க அப்பத்துல இயற்கை தானே இல்ல செயற்கையும் பண்ணிருக்கீங்க? நாங்க இங்க வந்ததுல இருந்து இந்த ஆர்கானிக்ல செய்யறோம். அங்க எங்க கழனி வேலையில எல்லாம் மருந்து தான், கெமிக்கல் தான் போட்டுட்டாங்க எல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு. சரி, அங்க வேலை செய்யறதுக்கு இங்க வேலை செய்ய என்ன வித்தியாசமா? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது வந்து ஆர்கானிக்ல செய்யறோம், அது நம்ம மருந்து இது பண்றோம். இது வித்தியாசம். போது கையில அரிக்கும், அங்க அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இங்க அதெல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இந்த மருந்து போறதெல்லாம் கூட இந்த நம்ம களை எடுக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கையெல்லாம் புண், அதான் ஒரு சேத்து புண்ணு மாதிரி வரும் கையில, கெமிக்கல்ல. இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஆமா, இயற்கையில அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா வேலையும் நானே பார்த்துக்குவேன். நாற்று விடுறதுல இருந்து, நாற்று எடுக்கிறதுல இருந்து, பரம் பிடிக்கிறதுல இருந்து, அண்டை வெட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் தெரியும் எனக்கு. எல்லா வேலையும் செய்வேன். ஆமா சார், எல்லாம் செய்வேன். சரிங்கம்மா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. அம்மாக்கு ஒரு உதவியா நீங்க இருக்கீங்க. ஆமா, அது உங்களை நீங்க தான் உங்களுக்கு பக்கம் நினைக்கிறேன். ஆமா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி சார்.